அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் ட்ரெயினில் போனப்போ நடந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போ வந்து ஒரு முக்கியமான அப்பாயின்மெண்ட்டு. திண்டுக்கல்ல இருந்து சென்னைக்கு நாங்கள் போகிறோம். ஒரு ஆஸ்பத்திரியில் இந்த விசா சம்மந்தப்பட்ட ஒரு அப்பாயின்மெண்ட்டு. சரிங்களா? அது தவிர்க்கவே முடியல. அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாங்க. சம்மந்தப்பட்டவங்க வாங்கிட்டாங்க. அந்த ஆஃபீஸிலேருந்து. நானும் எங்கள் அண்ணனும் போகிறோம். எனக்கு வந்து இந்த டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை. எனக்கு உண்மையிலே அது தெரியாது. அந்த டைமில் எனக்கு தெரியாது. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நம்ம இந்த சினிமாலாம் பார்ப்போம் தெரியுமா? அந்த ட்ரெயினில் போனோனே நம்ம வழக்கம் போல் பஸ்ஸில் உட்கார்ற மாதிரி ஜன்னலோர சீட்டில் உட்காந்துக்கிட்டு போகலான்னு. அதுவும் ஒரு நைட்டு ட்ரெயின். இன்றைக்கி என்னத்த ஜன்னலில் போய் உட்காந்து என்னத்த பார்க்குறது? நைட்டு ட்ரெயின் அது. நைட்டு கிளம்பி காலையில் சென்னைக்கு போகிற மாதிரி ஒரு அப்பாயின்மெண்ட்டு. சரிங்களா? ஒரு 10 மணிக்குன்னு நினைக்கிறேன். திண்டுக்கல்ல ட்ரெயின் பிடிக்கிறோம். பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு பெட்டி நிரம்பி வழியுது. அந்த உள்ளே ஏற முடியல. வாசப்படியில் உட்காந்துருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க, தயவு செஞ்சு நீங்கள் வேறு பெட்டிக்கு போங்கன்னு. அன்ரிசர்வ்டு பெட்டி எல்லாமே எப்படி இருக்குது? அந்த ட்ரெயின் கிளம்ப போகுது. எனக்கு வேறு வழியே தெரியல. ஏன்னா அந்த அப்பாயின்மெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணவும் முடியாது. இல்லை எனக்கு வந்து அந்த அடுத்த ட்ரெயின் எப்போ ஒன்றும் தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரில. நாங்கள் என்ன பண்ணோம், ஏன்னா அது அந்த மாதிரி ட்ரெயினில் போகிறது எங்களுக்கு முதல் தடவை. வேறு ஒன்றும் முடியலன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதாவது வேறு வழி இல்லாமல் தான் ரிசர்வ் பெட்டியில் ஏறிட்டோம். இப்போல்லாம் வந்து இந்த வடநாட்டுக்காரங்க வந்து எல்லா இடத்துலையும் உட்காந்துட்டு போகிறாங்கல்ல, அந்த டைமில் அப்படி இல்லை. அந்த இப்போது வந்து 2009 அந்த டைமில் இல்லை. அப்படி அந்த மாதிரி பிரச்சனைலாம் கிடையாது. அப்போ என்னாச்சு, ரிசர்வ் பெட்டியில் போய் உட்காந்துருக்கோம். அந்த பாத்ரூம் பக்கத்தில் இப்படி ஏறினவுடனே பாத்ரூம் இருக்குது. அந்த பாதையில் நடைபாதையில் உட்காந்துருக்கோம். அதாவது அந்த மக்கள் தூங்குகிற பகுதிக்கெலாம் போகல. அந்த மாதிரி போகிறதுக்கு நமக்கு தோணலை. ஒரு 5 பேர், நானும் எங்கள் அண்ணன், இன்னும் 2 ஆண்கள் இருந்தாங்க. நான் ஒரு ஆள் தான் பெண். உட்காந்துருக்கோம். அப்படியே எங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒருத்தர் வர்றாரு. அவர் வந்து கடைசியில் மாம்பழம்ன்ற ஒரு ஸ்டேஷனில் இறங்குனார். அவர் வர்றாரு. ஐயோ, உண்மையிலே சொல்கிறேன், இது போல் ஒரு ஆம்பளை நான் பார்த்ததே கிடையாது. வர்றாரு, திட்டுறாரு, போகிறாரு. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வர்றாரு, திட்டுறாரு, போகிறாரு. ஒவ்வொரு தடவையும் திட்டுறப்போ, ஐயோ கடவுளே, நமக்கு இந்த ட்ரெயின் விஷயங்கள் எதுவுமே தெரியாமல் இப்படி வந்துட்டோமே, இப்படியும் திட்டு வாங்குறமே, நான் அவ்வளோ அசிங்கமாக போச்சு. அவர் வந்து இந்த திண்டுக்கல்ல ட்ரெயின் ஏறினால திருச்சியில் இருக்கிற ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணுறாரு. உண்மையில நடந்தது சொல்கிறேன். அவர் வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறார், எனக்கு வந்து, அதாவது நாங்கள் எல்லாருமே தமிழர்கள் தான். அவர் இங்கிலீஷில் பேசுகிறார் அந்த ஆஃபீஸர்கிட்ட. அதாவது இவங்க வந்து பயப்படுறாங்களாம், எங்களை பார்த்து பயப்படுறாங்களாம். நாங்கள் 5 பேரையும் பார்த்து பயப்படுறாங்களாம். எங்களுக்கு வந்து தூங்க முடியல, வி ஸ்கேர்ட், ப்ளீஸ் கம் அண்ட் டேக் திஸ் பீப்புள் டு த அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட். திருச்சிக்கு போயிட்டோம். வர்றாரு, அரை மணி நேரத்துக்கு ஒரு இடம் வர்றாரு. அவருக்கு எதுவும் சுகர் ப்ராப்ளம் இருக்கோ தெரில. வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு, அதாவது ரெஸ்ட் ரூமுக்கு வெளியில் தான் உட்காந்துருக்கோம் 5 பேரும். திருச்சியிலேருந்து இந்த ஆஃபீஸர் வந்து பார்க்குறாரு. நாங்கள் சொல்கிறோம், அந்த பாருங்கள், அந்த பெட்டி வந்து ஃபுல்லாகிடுச்சு, எங்களை எப்படியாவது அங்கே உள்ளே கூட தள்ளி விட்ருங்க. பெட்டி ஃபுல்லாகிடுச்சு, வேறு வழி இல்லாமல் தான் இங்கே வந்திருக்கோம். எங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்குது நாளைக்கு, அதனால் வேறு வழியே இல்லை, உட்காந்தே இருக்கோம். நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை, உட்காந்தே இருக்கோம். நீங்கள் யோசித்து பாருங்கள், உட்காந்தே இருக்கிறோம். 5 பேருமே முழிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஒன்றுமே பண்ண முடியல. ஏன்னா அவர் வந்து ரிமைண்டர் மாதிரி அரை மணி நேரத்துக்கு ஒரு இடம் வந்து திட்டிட்டு போகிறாரு. அவரும் தூங்கலை பாவம். நாங்கள் என்ன செய்கிறது சொல்லுங்கள்? அந்த மனிதரை நாங்கள் தூங்க விடாமல் பண்ணணுங்கிறது எங்களோட நோக்கம் கிடையாது. அவர் ஏதோ தங்கம் வைரம்லாம் எடுத்துகிட்டு போகிற மாதிரியும், நாங்கள் போய் திருட போகிற மாதிரியும், ஐயோ கடவுளே, நம்ம வந்து அப்படி ஒரு பாதிப்பை உண்டு பண்ணாத ஒரு ஆளாக இருந்து நம்மளை சந்தேகப்படுறப்ப எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? அப்படியே போகுது. அவர் வந்து பார்த்தார், அந்த திருச்சியில் இருக்கிற ஆஃபீஸர் வந்து பார்த்துட்டு, இந்த மாதிரி எங்களை வெளியேற்ற சொன்னாருங்க இல்லையா, அவர்கிட்ட வந்து பேசிட்டு போனார். ஏன்னா எங்களை வந்து அப்படி பண்ணலை. அதாவது எனக்கு தெரியும் அது வந்து லீகலி தப்புன்னு. ஆனால் வேறு வழி இல்லாமல் தான் போய் உட்காந்துருக்கோம். சரிங்களா? கடைசியில் அவர் வந்து மாம்பழம் ஸ்டேஷனில் இறங்கிட்டு போயிட்டார். அவர் அப்படி இங்கிலீஷ்லேயே பேசிகிட்டு இருக்கிறார். அவருக்கு தெரியாது நம்மளுக்கு அது புரியும்னு. ஏன்னா அவங்க இங்கிலீஷில் பேசினா தான் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஐடென்டிட்டி மாதிரி இப்போ இருக்குது. பார்த்துருக்கீங்களா? அந்த கேஸ்ட்டுக்காரங்கெல்லாம், நான் அந்த உண்மையை தான் சொல்கிறேன், அந்த கேஸ்ட்டுக்காரங்க இங்கிலீஷ்லேயே பேசுவாங்க. நம்ம தமிழில் பேசினா, அதாவது நம்ம தமிழில் பேசினோன்னா அவங்களுக்குன்னு ஒரு தமிழ் வச்சுருப்பாங்க. நம்ம சாதாரண பேசினோன்னா அவங்க இங்கிலீஷில் பேசுகிறாங்க. நான்
நான் லைட்டாக தூக்கத்தில் பேசுகிறேன், அதனால் உண்மையை பேசிட்டேன் சரிங்களா. அவர் மாம்பழம் ஸ்டேஷனில் இறங்குனார். அவர் அவரோட ஆட்டிடியூடே அப்படி தான் இருந்தது சரிங்களா. ஏதோ நம்மெல்லாம் வந்து பாருங்கள், நம்ம தமிழ் பேசுகிறோம், அதாவது நம்மளுக்கு எனக்கு தெரியும் உட்காரக்கூடாதுன்னு. அவர் நம்மலாம் திருடுற மாதிரியே அவர் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்தார். இப்போ பாருங்கள், ரிசர்வ் பெட்டியில் தூங்குகிற இடத்துலையே வந்து உட்காந்துக்கிறாங்க. சாதாரண பாத்ரூமில் பக்கத்தில் உட்காந்ததுக்கு இவ்வளோ கோவப்பட்டீங்க, இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க. இப்போ எப்படி நடந்துக்கிட்டு இருக்கு? ரிசர்வ் பெட்டியில் வந்து இந்த படுக்கிற இடத்துலையே உட்காந்துக்கிறாங்க. நாங்கள் செஞ்சது தப்பு தான், வேறு வழி இல்லாமல் ஏறிட்டோம் சரிங்களா. அப்புறம் நான் சென்னையில் போய் இறங்கி அப்பாயின்மெண்ட்லாம் முடிச்சுட்டு எழும்பூர் எக்மோரில் நான் ட்ரெயின் ஏறுறேன். இப்போ வந்து ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க, உண்மையே சொல்கிறேன், ஒரு 10 பேர் தான் இருந்தாங்க. நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நம்ம இப்போ ட்ரெயின் கிளம்புற இடத்துல நம்ம ஏற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு 10 பேர் வரிசையாக உட்காந்துருந்தாங்க. நாமளும் நின்றுக்கிட்டே இருந்தோம். நான் நினச்சிக்கிட்டேன், அப்போவும் நைட்டு தான். நான் என்ன நினச்சிக்கிட்டேன், நம்மளுக்கு கண்டிப்பாக சீட்டு கிடச்சிரும். நீங்கள் யோசித்து பாருங்கள், திண்டுக்கல்லேருந்து நான் சென்னை வரைக்கும் தரையில் உட்காந்துட்டு வந்தோம். பரவாயில்லன்னு சரியா, பரவாயில்ல சில்லுன்றது பரவாயில்ல, உட்காந்துட்டு வந்துடணும். இப்போ திரும்பி போகிறப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா, யார் ஒரு 10 பேர் உட்காந்துருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துச்சு. இப்போ ட்ரெயின் வந்த உடனே துப்புன்னு ஏறினாங்க பாருங்கள். எங்கிட்ட இருந்து தான் அந்த மக்கள் வந்தாங்கன்னே தெரில. நம்ம உள்ளே போகிறதுக்குள்ளே ஃபுல்லாகிடுச்சு. எக்மோரில் அந்த ட்ரெயின் அந்த அன்ரிசர்வ்டு பட்டி ஃபுல்லாகிடுச்சு. நான் என்ன சொல்கிறது, எனக்கு ஒன்றுமே புரியல. அதாவது நம்ம ஊர் டவுன் பஸ்ஸில் நின்றுக்கிட்டு இருப்போம் தெரியுமா, அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அப்படியே கொஞ்சம் சிலர்லாம் அந்த ஏற்கனவே தெரிஞ்சவங்க போல இருக்குது, நியூஸ் பேப்பர்லாம் வச்சு உட்காந்துக்கிட்டாங்க, தரையில் உட்காந்துருக்காங்க. எனக்கு உட்கார இடம் இல்லை, நின்றுக்கிட்டே இருக்கேன். என்ன மாதிரி ஒரு 30-40 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க. சென்னையிலேருந்து திண்டுக்கல் வர இந்த நின்றுக்கிட்டே தான் வந்தேன். உண்மையிலே சொல்கிறேன், இந்த நாட்டுக்கு வந்து பெர்மனண்ட் ரெசிடெண்ட்டு அதுக்கு அப்ளை பண்ணி வாங்கணும். அதை அப்ளை பண்ணி வாங்குறதுக்கான முக்கியமான காரணமே இந்த ட்ரெயின் பயணம் தான். உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு அதை அப்ளை பண்ணுறப்போ நான் ரொம்ப மனசு கஷ்டத்தோடு தான் பண்ணேன். ஏன்னா பிஆர் வாங்குறது வந்து சிலருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எனக்கு பிஆர் அப்ளை பண்ணுறதுக்கே வந்து இந்த ட்ரெயின் சம்பவம் தான் காரணம். உண்மையிலே சொல்கிறேன். சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் நின்றுக்கிட்டே வந்துருக்கேன். தரையில் கூட உட்காரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல. நின்றுக்கிட்டே வந்தால் எப்படி கால் வலிச்சிருக்குங்க பாருங்கள். அது நாள் ஃபுல்லாக அங்கே இங்கே சுற்றி இருங்க சொல்கிறேன். அப்போ வந்து நான் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டேன். ரொம்ப கால் வலிச்சு. நான் போகிறேன் ட்ரெயினில். அந்த ட்ரெயினுக்கு உள்ளே போயிட்டு பார்க்குறேன். உங்களுக்கு புரியலன்னா சொல்கிறேன். இங்கே ஒரு சீட்டு, இங்கே ஒரு சீட்டு இருக்குது. மேலே ஒரு சீட்டு, அதாவது லக்கேஜ் வைக்கிற இடம், மேலே லக்கேஜ் வைக்கிற இடம் இருக்குது. அந்த சீட்டில் கொஞ்சம் இமேஜின் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு சீட்டு முழுக்க ஒரு ஆள் படுத்துருக்காரு. ஒரு மிக்கன்னா ஹோல், அந்த ஹோல் சீட் ஆக்குபை பண்ணிவிட்டு படுத்துருக்கிறாரு ஒருத்தர். அதுபோல் 1, 2 மேலே லக்கேஜில் 2, தரையில் 2, மொத்தம் 6 ஆம்பளைங்க. நான் கேட்டேன், எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் போய் கேட்டேன், இப்படி உட்காந்து படுத்து தூங்கிட்டு போகிறீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் உட்கார இடம் கொடுத்தீங்கன்னா, இங்கே இன்னும் ஒரு 30 பேர் நின்றுக்கிட்டு இருக்காங்க, எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது ஒல்லியாக இருக்கிறவங்களா இருந்தால் ஒரு சீட்டில் 4 பேர் உட்காரலாம். அப்படி தாங்க அந்த சீட் இருக்குது இந்தியாவில். அவங்க வந்து ஒரு ஆள் படுத்துருக்காங்க. நான் கேட்டேன், அப்படி கொஞ்சம் உட்காரத்துக்கு இடம் கொடுக்கலாமே, நிறைய பேர் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர்களே உண்மையிலே இப்போ யோசித்து பார்க்குறேன், அவங்களாம் வந்து பார்க்குறதுக்கு பல்காக போலீஸ்காரங்க மாதிரி இருந்தாங்க. அவர் என்ன தெரியுமா பண்ணாங்க, என்னம்மா அப்படி பேசுகிற, நாங்கள் வந்து ரொம்ப தூரம் போகிறோம். அதாவது இந்த உலக மேப்பில் நார்த்து போல்னு ஒரு இடம் இருக்குது. அதுலேருந்து இந்த அண்டார்டிகாவில் வந்து ஆர்டிக் போகிற மாதிரி நாங்கள் ரொம்ப தூரம் போகிறோம். இதுக்கு நான் கன்னியாகுமரி வரைக்கும் போவாங்க போல இருக்குது. நாங்கள் ரொம்ப தூரம் போகிறோம், எங்களெல்லாம் உட்கார முடியாது, எங்களுக்கு உட்காந்துட்டு போக கஷ்டமாக இருக்கும். ஆனால் நாங்கள் நின்றுக்கிட்டு போகிறது சுகமாக இருக்குமா. உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா, அந்த மேலே இருந்த 2 பேர் சீட்டில் உட்காந்தாங்க, தரையில் இருந்த 2 பேர் சீட்டில் உட்காந்தாங்க. அப்போ ஏற்கனவே படுத்திருந்த 2 பேர் சீட்டில் உட்காராங்க. மொத்தம் எத்தனை பேர், 2 2 6 பேர். இங்கிட்டு 3 பேர், இங்கிட்டு 3 பேர் உட்காந்தாங்க. ஏம்மா இங்கே பாருமா, பார்த்துக்கோ, நாங்கள் 6 பேர் இங்கே இருக்கோம், போதுமா அப்படி சொல்லிட்டு அப்படியே எனக்கு ஒரே காட். எப்படி இருந்துச்சு தெரியுமா, நம்ம வந்து ரொம்ப வேகமாக போயிட்டு பேசிட்டு அது வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு திரும்பி வந்து அப்படி இருக்கும்.
திருப்பி நான் வந்து பல இடத்துல நிற்கிறேன். அதாவது ஒரு நின்றுக்கிட்டு இருந்தேன் பாருங்கள், அந்த இடம் அப்படியே இருந்துச்சு, அங்கே வந்து நிற்கிறேன். எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசித்து பாருங்கள். ஒரு விஷயத்த நம்ம கேட்டு, அதாவது ஏதோ அந்த இதில் சொல்லுவாங்களே, பிச்சை கேட்குறது வந்து தப்பு, ஆனால் பிச்சை கேட்டும் கொடுக்காதது அதை விட பெரிய தப்புன்னு. படுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, உட்காரத்துக்கு இடம் கொடுக்கல. அப்போ நான் எனக்கு ஒரு ஸ்கூல் டைமில் ஒரு ஒரு நாடகம் பார்த்தேன். ராமானுஜர்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தை பார்த்து தான் நான் கொஞ்ச நாள் சைவமாக கூட ஆகிட்டேன். சைவமாகி அப்புறம் ரொம்ப சத்து குறைஞ்சி போச்சு. அந்த ராமானுஜர் கதையில் ஒரு தத்துவம் இருக்குது. தத்துவத்துக்கெல்லாம் குறைச்ச கிடையாது. அந்த தத்துவம் என்ன தெரியுமா? ஒரு சத்திரம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து சத்திரம்னா போகிற வர்றவங்க தங்குறதுக்கான ஒரு இடம், ஒரு சின்ன இடம்னு வச்சுக்கோங்க. ஒரு பஸ் ஸ்டாப் மாதிரி ஒரு நிழல் கூடம் இருக்கிற மாதிரி யோசித்துக்கோங்க. அதான் சத்திரம்னு வச்சுக்கோங்க, நிழல் கூடம். அதோட உதாரணம் அப்படி தான் இருக்கும். ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, சரிங்களா? அந்த ராமானுஜர் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒருத்தர் படுத்திருக்கிறாரு, அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு. அப்போ அந்த இன்னொருத்தருக்கு இடம் கொடுக்கறதுக்காக அந்த படுத்திருக்கிறவர் உட்காந்துருக்கிறாரு, சரிங்களா? அப்புறம் இன்னொருத்தர் வர்றாரு, அவருக்கு இடம் கொடுக்கறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் நிற்கிறாங்க, சரிங்களா? இதுதான் அந்த உதாரணம். சரி, நான் வந்து டிவியில் பார்த்தேன் அந்த உதாரணம். அப்போது அவர் சொல்கிறார் ராமானுஜர், உண்மையிலே நல்ல மனசு இருந்ததுன்னா ஒருத்தர் தூங்குற இடத்துல 3 பேர் நிற்கலாம். புரியுதுங்களா? ஒருத்தர் தூங்குற இடத்துல 3 பேர் நிற்கலாம். அதுதான் அந்த தத்துவம். மனசு இருந்துச்சுன்னா இப்போ ஒரு ஆள் வந்து ஒரு சட்டி சோறு திங்கிறதுக்கு 3 பேர்னா ஆள் கொஞ்சமாக சாப்பிட்டா 3 பேருக்கும் பசி போகும் இல்லையா? அந்த மாதிரி. அப்போ நான் யோசித்து பார்க்குறேன், அப்படியே அந்த கால் வலியிலையும் யோசித்து பார்க்குறேன். நம்ம நாட்டில் இந்த தத்துவங்கள்லாம் நிறைய இருக்குது. இந்த ராமானுஜர் சொல்கிற தத்துவத்தெல்லாம் நடைமுறையில் பார்க்க முடியல அப்படின்னு நானாக அந்த கம்பியை பிடிச்சிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே வர்றேன் ட்ரெயினில். எப்படி இருக்குது பாருங்கள். என்ன எதுக்கு அந்த கோவம் வந்துச்சுன்றதுக்கு ஒரு காரணம் சொல்கிறேன். அந்த சம்பவத்தை சொல்லணும்ல, அதுதான் எனக்கு அந்த பாத்ரூம் இருக்குது தெரியுமா? அந்த பாத்ரூமுக்கிட்ட ஒரு 10-20 பேர் நிற்கிறாங்க. அவங்களுக்கு நான் வந்து அந்த வெளிச்சமாக இருக்கிற பெண்கள்கிட்ட சொல்கிறேன், எப்பவும் வெளிச்சமாக இருக்கிற இடத்துல தான் நிற்கணும், இருட்டு பக்கம் போகக்கூடாது, பேடு, டேஞ்சரஸ். அந்த வெளிச்சமாக இருக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கேன். ஒரு கீழே ஒரு பொண்ணு உட்காந்துருக்குது. அந்த பொண்ணு சட்டை அப்படி இருக்குது, சுடிதார் இப்படி இருக்குது. ஒருத்தன் கையில் கம்பியை பிடிச்சிட்டு கீழே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த பொண்ணுக்கிட்ட நான் சைகை பண்ணுறேன், ஷாலை சரியாக போடுன்னு. அது என்ன அப்படிங்குது. சரி விடு, அவன் என்னை பற்றி சிரிக்கிறான் ஒரு மாதிரி. ஐயோ கஷ்டமே. அதே டைமில் என்ன நடக்குது, நான் எங்கள் அண்ணன் கூட தான் வந்திருக்கிறேன் ட்ரெயின்லன்னு யாருக்கும் தெரில. ஏன்னா எங்கள் அண்ணன் இந்த உலக விஷயமே தெரியாது, வேறு ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறார் தரையில். நான் நின்றுக்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒருத்தர் அந்த பாத்ரூம் பக்கத்தில் ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னு சொன்னேன். அந்த இடத்துல இருந்து ஒருத்தருக்கு என்கிட்ட சொல்கிறாருமா, இங்கே வந்து நில்லுமான்னு. நான் சொன்னேன், இல்லைங்க பரவாயில்லைங்க நிற்கிறேன் அப்படின்னு. அவருக்கு வந்து ஒரு 40+ வச்சுக்கோங்களேன், 40 வயசுக்கு மேலே இருக்கும். இல்லை பார்த்தா தெரியாதா நமக்கு, பெண்களுக்கு வந்து கண்டுபிடிக்க முடியும். நீ இப்போ ஆண்கள் தான் சொல்கிறீங்க ஆன்ட்டின்னு, அது மாதிரி. அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, இங்கே வந்து நில்லுமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க வேணாங்க அப்படின்னு. திரும்பவும் இங்கே வந்து நில்லுமா, இல்லைங்க வேணாங்க நான் இங்கேயே நிற்கிறேன். ஏன்னா நான் நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடத்துல நின்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து இருட்டு பக்கம் போய் நிற்கிறது வந்து பிடிக்காது, சில்லற பசங்க. ஏன்னா வந்து இருட்டுங்கிறது வந்து அவ்வளோ மோசமானது. அப்போ வந்து அவர் 2 தடவை சொன்னார், இங்கே பரவாயில்ல இங்கே நிற்கிறேன்னு சொல்கிறேன், வெளிச்சமாக இருக்குது, கை பிடிக்கிறதுக்கு சரியான கம்பி இருக்குது, நான் நின்றுட்டுருக்கேன். 3வது தடவை சொன்னார் பாருங்கள். நான் அப்போ சொன்னேன், எனக்கு அப்போ கோவம் வந்துருச்சு. எனக்கு நம்ம என்ன நம்மளை நான் வந்து முடியாதுன்னு சொல்கிறேன், திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்ற ஒரு ஆத்திரத்தில் நான் சொன்னேன், நான் எங்கே நிற்கிறேன்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் எதுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நான் எங்கே நிற்கிறேன்னு நான் தான் முடிவு பண்ணணும், நீங்கள் கிடையாது அப்படின்னு. பாருங்கள், அப்படியே விசுக்குன்னுட்டு அமைதியாக நின்றுட்டு இருந்தார். எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. ஏன்டா அறிவு கட்ட முட்டா பசங்களா, நான் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கேன்டா, ஐ ட்ராவல். நான் வந்து உங்கள் கூட வந்து குழாவறதுக்கு ட்ரெயினில் வரல. நான் வந்து நான் அப்யூஸ் பண்ணுறதுக்கு நான் ட்ரெயினில் வரல. நான் ஒரு வேலையாக ஒரு விஷயமாக போயிட்டு திரும்பி போய்கிட்டு இருக்கேன். அந்த அவர் மூஞ்சி செத்து போச்சு இப்படியே ஒரு மாதிரி. அந்த யோசித்து பாருங்கள், நீ வந்து இங்கே நில்லுன்னா நான் வந்து தனியாக வந்துட்டு இருக்கிறதாகவும் அப்படியே அவர் கூப்பிடுறாரு, புரியுதுங்களா?
பார்த்தா லூஸ் மாதிரி தெரியுது, அப்பாவே தெரியுது, தனியாக வந்திருக்கு ட்ரெயினில் அப்படின்னு கூப்பிட்றாங்க. அவங்க ஒரு 20 பேர் நிற்கிறாங்க அந்த இருட்டில். எவ்வளோ அசிங்கமாக இருக்குது, எவ்வளோ அசிங்கமாக இருக்குது. அதான் அந்த ஐயா சாமி 5 ரூபா 10 ரூபா கொடுத்து பிச்சை கேட்குறத கூட நம்ம மரியாதை கொடுத்துடலாம். இந்த பாலியல் பிச்சைக்காரனுங்க இருக்கானுங்க தெரியுமா? இங்கே வா அங்கே வா, இங்கே வந்து உரசுறது, அங்கே வந்து சாயறது, ரொம்ப பிச்சைக்காரனுங்க தான், பாலியல் பிச்சைக்காரனுங்க. பாலியல் பிச்சைக்காரனுங்க, பாலியல் திருட்டு பசங்க, பாலியல் அதாவது சிலர்லாம் வாயிலே பேசுகிறதுல சந்தோஷப்படுவாங்க. இந்த பொன்முடி மாதிரி ஆளுங்க. அந்த மாதிரி உள்ள சிலருக்கு வந்து அந்த அதை பற்றி அந்த விஷயத்தை பற்றி இப்போ வாயிலே பேசுறது, மற்றவங்க அப்படி பேசுகிறத ரசிக்கிறது, அது வந்து ஒரு அந்தரங்கமான மனநிலை பொதுவாக மனுஷங்களுக்கு இருக்குது. இந்த வாயிலே பேசுறது, அப்படி போனாலாம் வந்தானா அப்படி பேசுறதுல சந்தோஷப்படுறது, இது வந்து இந்த பாலியல் பிச்சைக்காரனுங்க. இங்கே வா அங்கே வா அப்படி இப்படி உரசிக்கிட்டே போகிறது வெரி பேட். பிச்சைக்காரனுங்க, திருட்டு பசங்க, சுரண்டல்வாதிகள். யானை கல்யாணம் பண்ணிவிட்டு பொண்டாட்டி பிள்ளைலாம் பத்திரமா வச்சுருப்பானுங்க. புரியுதுங்களா? எனக்கு இந்த நான் எங்கே நிற்கன்னு நான் தான் முடிவு பண்ணணும். நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு அப்படி சொன்னேன் பாருங்க. அப்படியே பயந்துட்டார். ஏன்னா நான் வந்து சரிங்க பரவாயில்லைங்கன்னு சொன்னேன். இப்படி நான் சொன்ன உடனே பயந்துட்டார் அவர். அந்த கோவத்தோடு தான் நான் உள்ளே போயிட்டு கேட்குறேன், இப்படி படுத்துருக்கீங்களே, எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்தா என்ன அப்படின்னு நான் ஒரு மாதிரி வேகமாக கேட்டேன். அவன் எல்லோரும் சீட்டில் உட்காந்து காமிக்கிறாங்க, நாங்கள்லாம் வந்து ரொம்ப தூரம் போகிறோன்ட்டு. யோசித்து பாருங்கள், ஒரு மனுஷிக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. இந்த கோவத்தோடு தான் அங்கே போய் கேட்டேன். நல்ல வேலை அவன் அடிக்காமல் விட்டானு இப்போ யோசிக்கிறேன். நல்ல பெரிய பெரிய ஆளுங்களாக இருந்தாங்க இப்போ, போலீஸ்காரங்க மாதிரி. இப்போ யோசிக்கிறேன், ஐயோ பல்கான ஆளுகிட்ட போய் பேசிட்டோமான்னு. எக்மோர்லேருந்து திண்டுக்கல் வர வரைக்கும் நின்றுட்டு தான் வந்தேன். கூட்டம் குறையவே இல்லை. எங்கே தான் போய் இவங்கெல்லாம் இறங்கி தொலைவானுங்களோ தெரில. காலு வலி இப்படி பின்னி பிடிச்சி. இப்போல்லாம் போய் நின்னேன்னு வச்சுக்கோங்க, இப்போ போய் எப்படி நின்னேன்னு வச்சுக்கோங்க, மயக்கடிச்சு விழுந்துருவேன். இப்போ வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கே கால் வலிக்குது. அதாவது நான் பர்சனலாக சொல்கிறேன் கேளுங்க. நமக்கு வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ண தெரில, நம்ம வீட்டில் கம்ப்யூட்டர் கிடையாது, இல்லைன்னா முன்னாடியே போய் எதையும் வந்து போய் செஞ்சுக்கிறதுக்கான அறிவு கிடையாது, நம்மளுக்கு அந்த திறமை கிடையாது. நான் பிஆர் அப்ளை பண்ணப்போ நான் இந்த சம்பவத்தை யோசித்து பார்த்து தான் உண்மையிலே சொல்கிறேன். நான் ரொம்ப கண்ணீரோடு தான் நான் வந்து பிஆர் அப்ளை பண்ணேன். எனக்கு வந்து நான் கொஞ்ச நாளில் திரும்பி போகணுன்னு தான் நினச்சேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்தியாவில் வாழ்கிறதுக்கான அந்த அறிவும் யோகிதையும் கிடையாது. இங்கே வந்து நான் ட்ரெயினில் நின்னா கூட ஒரு அடி தள்ளி தான் நிற்பாங்க. ட்ரெயினில் ஒரு அடி தள்ளி நிற்பாங்க, பஸ்ஸில் 1 அடி 6 அடி தள்ளி தான் நிற்பாங்க. இப்படி வந்து சாயறது உரசுறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. எனக்கு இது சென்னைக்கு போயிட்டு வந்த அந்த போகிறப்ப நடந்தது வர்றப்ப நடந்ததை யோசித்து பார்த்து, இந்த வர்றப்ப நடந்ததுன்னா பயங்கர ஒரு அதாவது ரத்த கண்ணீர் வருது மனசில். அந்த சம்பவத்தை பார்த்துட்டு நான் யோசனை பண்ணேன், நம்ம ஊரில் எவ்வளோ தத்துவங்கள் இருக்குது. ராமானுஜர் சொல்கிறாரு, அவங்க அந்த மனுஷங்க அந்த ஒரு ஆண் வந்து படுத்துருக்க இடத்துல 4 பேர் உட்காரலாம். உண்மையிலே சொல்கிறேன், ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உட்காந்துட்டு தூங்காமல் உட்காந்துட்டு போனாலே அந்த இடத்துல யாருமே நிற்க தேவையில்லை. எவ்வளோ சுயநலவாதியாக இருக்காங்க பாருங்கள். எனக்கு வந்து எத்தனை மணி நேரம் நான் அங்கேருந்து இவ்வளோ தூரம் போனேன்னு எனக்கு தெரில. ஆனால் அது சென்னையிலேருந்து திண்டுக்கல் வரைக்கும் ட்ரெயினில் நின்றுக்கிட்டு போனதை என்னால் மறக்கவே முடியல. எவ்வளவோ கஷ்டப்பட்டு வெளிநாட்டுக்கு வர்றோம். சரி விடு, வந்துட்டோம், என்னமோ இருப்போம், நல்லதோ கெட்டதோ இருப்போம். ஏதாவது இதுவே ஒரு கல்யாணம் பண்ண மாதிரி இருக்குது. திருப்பி நம்ம போய் நம்ம என்ன அங்கே என்ன பண்ணுறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். இந்த பாலியல் பிச்சைக்காரனுங்க, பாலியல் திருட்டு பசங்க, அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இங்கே இல்லை. எல்லாருக்கும் எல்லா பயபிள்ளைகளுக்கும் பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா. அப்புறம் எனக்கு ஏதாவது கோவத்தில் பேசிட போகிறேன். பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்கா இல்லை, அவள் எதுக்கு இருக்கிறா? அவளுக்கும் ஒரு மரியாதை கொடுக்கறதில்ல, அவளுக்கும் ஒரு பாசத்தை கொடுக்கறதில்ல. இந்த 1976 அது என்ன ஒரு சட்டம் வந்தது, இருங்க நான் சொல்கிறேன். டெப்ட் பாண்டேஜ், கொத்தடிமை. இப்போ நம்ம ஒரு கடன் வாங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த கடனை அந்த பரதேசி படத்தில் வர மாதிரி கட்டவே முடியல. செங்கல் சூளையில் கடன் வாங்கினதுக்காக வேலை செய்கிறது. அது தோட்டத்தில் பண்ணைக்கு இருக்குது. அந்த காலத்தில் நில பிரபுக்கள் மாதிரி இருக்கிறவனுங்க, பெரிய பணக்காரங்க பண்ணை வச்சு நடத்துவாங்க. அவங்களுக்கு வந்து முன் பணம் கொடுத்துருவாங்க. ஒரு 50,000 1 லட்சம் கொடுத்தாங்கன்னா அந்த காசுக்காகவே வேலை செய்கிறது. அது கூட கழிஞ்சிடும்.
ஆ உலகத்தில் எவ்வளவு கொத்தடிமைத்தனம் இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா கொத்தடிமைத்தனம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கையில் கொத்தடிமைத்தனத்தில் எவ்வளோ வகை இருக்குன்னு அது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கண்ணுக்கு தெரிகிற கொத்தடிமைத்தனத்தை பேசுகிறீங்க, மனசில் இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணால் பாசமாக இருக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை, எவ்வளவு உழைச்சாலும் பத்தலை. அவளையும் விட்டுவிட்டு இன்னொருத்தியை போயிட்டு உரசிக்கிட்டு இப்போ பாலியல் சுரண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தா இந்த பெண்ணுக்கு என்னதான் மரியாதை? இது ஒரு உலகத்திலேயே மோசமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? தான் காதலிக்கப்படாமல், தான் அன்பு செய்யப்படாமல் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழ்க்கை முழுக்க வாழ்ந்து செத்து போகிறது உலகத்திலே பெரிய கொத்தடிமைத்தனம். இதில் திருமண கொத்தடிமை. எத்தனை ஆண்கள் பஸ்ஸில் வந்து அங்கிட்ட இங்கிட்ட வந்து தொல்லை பண்ணுறீங்க பெண்கள்? அப்போ உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்மையான காதலை கொடுக்கலன்னு தான் அர்த்தம். உண்மையான அன்பை கொடுக்கல. அவள் ஏதோ தண்டத்துக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளையை பற்றி சோறு அரைச்சி போட்டு துணி துவைச்சி கொடுத்து ஒரு காதலிக்கப்படாத ஒரு மனுஷியாவே வாழ்ந்து சாவுறா. இதை விட கேவலமான ஒரு கொத்தடிமைத்தனம் இந்த உலகத்திலே கிடையாது. தான் அன்பு செய்யப்படவில்லைன்னு உணர்ந்தும் கூட அவளால் ஒன்றும் பண்ண முடியல. பிள்ளைகளுக்காக வாழ்ந்து 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 செத்து போகிறோம். அந்த பெண் 50 வருஷம் வாழ்ந்தா என்ன, 100 வருஷம் வாழ்ந்தானா? அவகிட்ட தான் கேட்கணும், உண்மையால் மனசாட்சியோடு கேட்கணும். உங்கள் வீட்டுக்காரர் உங்களை உண்மையிலே விரும்பினாரா இல்லையான்னு. அவர் 100 வருஷம் வாழ்ந்தா என்ன, எத்தனை வருஷம் வாழ்ந்தா என்ன? இந்த திருமண கொத்தடிமை பெண்கள் இருக்காங்க பாரு. எத்தனை ஆண்கள் வந்து காதலிக்கப்படாமலே வளர்ந்துருக்காங்க. எத்தனை பெண்கள் எனக்கு தெரிஞ்சு பெண்கள் வந்து பெரும்பாலான பெண்களுக்கு வந்து மன கஷ்டத்தோட நான் என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். நான் சின்ன பிள்ளைலேருந்து பார்த்துருக்கேன். என்ன இன்னைக்கு நேரத்தெல்லாம் கிடையாது. ஒரு 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 பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது, குழந்தை பெற்றுக்கிறது, அப்படியே ஊர் மேய்ஞ்சிக்கிட்டே வர்றது. என்ன அதாவது வெறுமனே சாப்பாட்டுக்கும் துணிக்கும் ஒரு வீடு அந்த பெண்ணுக்கிட்ட வந்து ஒரு வேலை இருந்து, சாப்பாடு இருந்து, துணி இருந்து, சொந்த வீடு இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பெண்கள் வந்து கல்யாணமே பண்ண மாட்டாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எல்லாமே ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்துச்சுன்னா அவங்க கல்யாணம் பண்ண கூட விரும்ப மாட்டாங்க. அதான் நான் சொல்கிறேன், நம்ம வாங்கின கடனை கட்டவே முடியாமல் அந்த பரதேசி படத்தில் எப்படி அவங்க கொத்தடிமையாக இருக்காங்களோ அதுபோல் இந்த கல்யாண முறையிலிருந்து, இந்த கல்யாணம் அதாவது அன்பு செய்யப்படாத அந்த கல்யாணத்திலிருந்து வெளியில் போகவே முடியாமல் கொத்தடிமையாட்டம் வாழ்ந்து சாகிறது. அதுக்கு வந்து 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம சொல்ல போகிறது இல்லை, இது ஒரு உருப்படியாத கல்யாணம், நான் ஏதோ தண்டத்துக்கு இந்த வீட்டில் இருக்கேன் அப்படிலாம் அந்த பெண் சொல்ல முடியுமா? அதுதான் நம்ம தலையெழுத்து. எனக்கு தெரிஞ்சு மிக கணிசமான ஆண்கள் தான் இந்த மாதிரி காதலிக்கப்படாமலே சாகிறது. பெரும்பாலும் பெண்கள் தான் காதலிக்கப்படாமலே. அதாவது நம்ம ஒரு குழந்தைய பெற்றுக்கிறோன்னு வச்சுக்கோங்க, டைம் ஆகிடுச்சுனா பரவாயில்ல விடுங்க, என்னோடய வீடியோ ஒரு 10 பேர் பார்த்தா கூட போதும். ஒரு குழந்தைய நம்ம பெற்றுக்கிறோம், எவ்வளோ பாசமாக எவ்வளோ ஆசையாக நடக்க வச்சு, பேச வச்சு, படிக்க வச்சு, கல்யாணம் கொடுத்தா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் அன்பு செய்கிறேன்னு சொல்லி தான் நான் அறிவுகட்ட முட்டாப்பாயில கல்யாணம் பண்ணுறீங்க. நான் மோசமான ஆண்களை திட்டுறேன். ஆனால் அந்த பொண்ணை பிடிக்கவே மாட்டேங்குது. அந்த பெண்ணை பிடிக்கவே இல்லையா, அப்புறம் எப்படி குழந்தை பெற்றுக்கிற? அப்புறம் குழந்தை பெற்றுக்கிறது, அந்த பிள்ளையை வளர்க்குறது, ஆனால் அந்த மனைவியை பிடிக்கவே பிடிக்காது. வா போ, நீ போ, அதை செய் இதை செய். நீ இந்த வீடியோ பார்க்குறப்ப நிறைய பெண்களுக்கு வந்து இது அவர்களால் சொல்ல முடியாத ஒரு விஷயம். நான் சின்ன பிள்ளைலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காதலிக்கப்படாமல், அன்பு செய்யப்படாமல், மதிக்கப்படாமல் வாழ்கிற மனுஷங்க எல்லாருமே திருமண கொத்தடிமை. இதை இந்தியா மட்டும் இல்லை, உலகம் முழுக்க கூட இருக்கலாம், எப்படியோ வாழ்ந்து முடிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா தனியாக போயிட்டு இருந்தால் அதை விட மோசமாக இருக்கும் வாழ்க்கை. ஏன்னா அவளால் சம்பாதிக்க முடியாதுல்ல. அவள் இப்போ எந்த வீட்டு வாங்க போகிறா, எந்த சாப்பாடுக்கு சம்பாதிக்க போகிறா? ஏன்னா வந்து ஒரு குருவி வந்து ரெக்கையெல்லாம் பிச்சு வச்சுட்டு குண்டுக்குள்ளே போட்டு அதை வந்து அதுக்கு தீனி போட்டு அது ஒரு ஒரு குரூயல் மென்டாலிட்டி இல்லையா, அப்படியே குருவியை வளர்க்குறது. அது மாதிரி தான் இந்த திருமண கொத்தடிமை. அந்த வெளியில் விட்டாலும் பறக்காது, அதுக்கு பறக்க தெரியாது, பறக்க முடியாது. இப்படியே அந்த குண்டுக்குள்ளே இருந்து வாழ்ந்து போயிடுவோம்,
கியா முய்யான்னு கத்திக்கிட்டு அந்த கோவப்பழத்தையும் மிளகாப்பழத்தையும் சாப்பிட்டுட்டு அது ஒரு உலகத்தில் அப்படியே மயங்கி கிடக்குது பாருங்கள். அதுபோல் எத்தனை அம்மாக்கள் என் பிள்ளைங்களுக்காக வாழ்கிறேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன், என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேன். அதுதான் வந்து பிறன்மணி நோக்கா பேராண்மை. நம்ம வீட்டில் ஒரு பொண்டாட்டி இருக்குது, அதை பொண்டாட்டியே வந்து மனுஷியாகவே மதிக்கிறது கிடையாது. அந்த பாரு அடுத்தையும் பொண்டாட்டி அவள் சம்பாதிக்கிறா, அடுத்தையும் பொண்டாட்டியை போட்டு அழகாக இருக்கா, அடுத்தையும் பொண்டாட்டி எவ்வளோ திறமைசாலியாக இருக்கா. இது மாதிரி பெண்களும் பேசலாமா? அடுத்தவன் எவ்வளோ மசில்ஸாக இருக்கான், அவன் அடுத்தவன் பாரு என்ன அழகாக ஸ்டைலாக ட்ரெஸ் பண்ணுறான், அப்படிலாம் பேசினா வீட்டில் குடியிருக்க முடியுமா சொல்லுங்கள்? அதாவது இது இது வந்து காதலிக்கிறதும் கிடையாது, விட்டு விலகிறதும் கிடையாது. அப்படியே விட்டுட்டு போனாலும் போய் வேகமாக போய் கத்தி எடுத்து குத்துறது. எத்தனை ஜென்மம் நான் உண்மையிலே சொல்கிறேன், இந்த உலகத்தில் நான் 100 ஜென்மம் எடுத்தாலும் நாம்பளை மட்டும் பிறக்க விரும்பலை. ஏதாவது இந்த இந்த மாதிரி கொலை பண்ணுறவனெல்லாம் அறிவு குறைபாடோடவே பிறந்துருவான்னு நினைக்கிறேன் சின்ன பிள்ளைல. அவங்ககிட்ட ஒரு வைரத்தை கொடுத்தாலும் அதோட மரியாதை தெரியாது, அவங்ககிட்ட ஒரு தங்கத்தை கொடுத்தாலும் மரியாதை தெரியாது, ஒரு எந்த இதை கொடுத்தாலும் தெரியாது, ஒரு களிமண்ணை கொடுத்தா கூட அதோட வேல்யூ தெரியாது. களிமண் அது உயிர் இருக்குது களிமண்ணில், அதை கூட பிச்சு குரங்கு மாதிரி பிச்சு போடுறது. நான் தயவு செஞ்சு நான் இளைஞர்கள்ட்ட கேட்டுக்கிறேன், உங்களால் திருப்பி நான் கேட்குறேன், உங்களால் ஒரு பெண்ணை காதலிக்க முடியாது, அன்பு செய்ய முடியாதுன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணாதீங்க. அந்த பெண்ணை உங்களை கல்யாணம் பண்ண சொல்லி இந்த உலகத்தில் யாரும் கட்டாயப்படுத்தவே முடியாது. நான் கல்யாணம் பண்ணாமலே தனியாக இருந்தேன் சாவரேன்னு கூட சொல்லிவிடுங்க, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அன்பாக இருக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி ஏமாத்தாதீங்க. அதில் பிள்ளைங்களும் வேற பெற்றுக்கிட்டு கொடுமை பண்ணாதீங்க. பிள்ளைங்களை விட்டுட்டு அவள் போக மாட்டா, பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் அவளால் வளர்க்க முடியாது. அதான் அந்த பரதேசி கதை மாதிரி ஒரு பெண்ணை மட்டும் பரதேசியாக வாழ வைக்காதீங்க. இந்த அம்மா அப்பாக்கள் இருக்காங்கல்ல, நீ இந்த வேலை செய்யாத, அந்த வேலை செய்யாத, அந்த வேலை செய்யாத, இந்த வேலை செய்யாத, உனக்கு நகை போட்டு அப்படியே பொம்மையாட்டம் கொண்டு போய் ஒரு வீட்டில் விட்டுறது. அது என்ன இளவில் போய் வாழுதுன்னே அவங்களுக்கு தெரியறதில்ல. அப்படி எங்கேயாவது போனால் பகுமானமாக நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு போனால் போதும், அவ்வளோதான் வாழ்க்கை. நான் திரும்ப சொல்கிறேன், உங்களால் அன்பு செய்ய முடிஞ்சால் திருமணம் செய்யுங்க, இல்லாட்டி எந்த பெண்ணுமே தொல்லை பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து ஃபேக் ப்ராமிஸ் இல்லையா. நீங்கள் வந்து அக்னி மேலே சத்தியம் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்க. ஒன்று அன்பு செய்யுங்க, இல்லாட்டி அவங்கள வந்து விவாகரத்து பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய தேவதை மாதிரி ஒரு அழகான பொண்ணு உங்களுக்கு அப்படியே வாசலில் வெயிட் பண்ணுவா, போய் அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு தேவதை கண்டிப்பாக கிடப்பா. ஏன்னா முதல் கல்யாணத்துலேயே நீ உங்களுக்கு தேவதை கிடைக்கல, 2வது கல்யாணத்தில் தேவதை கண்டிப்பாக கிடப்பா. இது பிள்ளை பெற்றவனுக்கெல்லாம் ஒன்று அன்பு செய்யணும், இல்லை விட்டு விலகணும், இல்லைன்னா இந்த வாழ்க்கையே பொய்யா போயிடும், பொய்யான வாழ்க்கையாக போயிடும். இந்த பொய்யான வாழ்க்கையில் வளர்கிற பிள்ளைங்க அதிக வாழ்க்கையும் பொய்யாகும். புரியுதா? ஒரு பெண்ணை வந்து உண்மையாக அன்பு செய்கிற ஒருத்தன் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டையோ இல்லை பஸ்ஸிலையோ ட்ரெயின்லையோ தொடவே மாட்டான். அவன் நல்லவன் அப்படி தான் இருப்பான், தெரியுமா உங்களுக்கு? அந்த பெண்ணோட காதலுக்காக அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பான். அந்த பொண்ணை வந்து அவ்வளவு நேசிக்கிற ஒருத்தன் மற்ற பெண்களையெல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி தான் பார்ப்பான். அந்த மாதிரி ஒரு ஆணாக வாழணும்னு ஆசைப்படுங்க. சில்லறத்தனமா அப்படியே இந்த நாய் எதுக்கோ திருமணத்துக்கு ஆசைப்பட்ட மாதிரி பின்னாடியே ஓடாதீங்க. எந்த பெண்ணு பின்னாடி ஓடாதீங்க. காதலை வந்து கெஞ்சி வாங்க முடியாது, மிரட்டி வாங்க முடியாது, எதாலையுமே வாங்க முடியாது. புரியுதா? நான் வந்து தயவு செஞ்சு இது ஒரு 30 நிமிஷம் ஆக போகுது. அதனால் இந்த திருமண கொத்தடிமை முறையை தயவு செஞ்சு விட்டுருங்க. பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணுங்க, சந்தோஷமாக இருங்க. அந்த அன்பால் பிள்ளைங்க அந்த அன்பான குடும்பத்தில் வளர்கிற பிள்ளைங்க தான் நல்ல ஒரு புத்தி கூர்மை உள்ள பிள்ளைங்களாக இருக்கும். இல்லைன்னா அதுவும் மன கஷ்டத்தோடவே வளர்ந்து அதுவும் வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே வளரும். ஏன்னா எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலையில் பிள்ளைங்க வளருதோ அதே கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தனை தான் போய் கல்யாணம் பண்ணணும். ஒரு கணவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி தான் மருமகனும் இருப்பேன். புரியுதுங்களா? 30 நிமிஷம் ஆக போகுது. தயவு செஞ்சு வீடியோ முழுசாக பாருங்கள். என்னை வந்து நான் வந்து ஒரு வியூஸுக்காக பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப்பில் வந்து பேசலை. எனக்கு பேசுகிறதுக்கு யாரும் இல்லை. யாருக்காவது சொல்லுன்னு தோணுது. சில மோசமான விஷயங்கள்லாம் இந்த செய்தியெல்லாம் பார்க்குறோம், மனசு கஷ்டமாக இருக்குது.
அதனால் நான் உங்கள்கிட்ட பேசிட்டா கொஞ்சம் மனசு அமைதியாக இருக்குது எனக்கு. சரியா? 30 நிமிஷம் ஆச்சு. இதை நான் கட் பண்ண மாட்டேன். ஒரே வீடியோவை போட்டுறேன். யாருக்காவது முடிஞ்சால் பாருங்கள். நன்றி. நன்றி, வணக்கம்.